ஹாய் கைஸ், பயிற்சி 1.2ல் 3வது கணக்கு. ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ் ஒய் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0, 1, 2, 3, 4, 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டுருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னென்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அதான கேள்வியில் கொடுத்துருக்கிறது. இப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துருக்கிறோம்? 0ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அந்த 0 அப்ளை பண்ணால் 0 + 3 = 3. எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 3 கிடச்சிச்சா? அதே மாதிரி அடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும்? இந்த எக்ஸுக்கு வேலை 1 + 3 ப்ளே பண்ணால் எவ்வளோ வருது? 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 5. இது வரைக்கும் தானே அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் முதல்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றதுல 3 அப்ளை பண்ணியாச்சு. 3 + 3 6. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இருந்த இடத்துல 4ன்னு அப்ளை பண்ணியாச்சு. 4 + 3 = 7. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 5 இருக்கும்போது ஒய் ஈக்குவல் டு 5 + 3 = 8. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூவும் தெரியும், ஒய்யோட வேல்யூஸும் தெரியும். ஸோ டேரெக்டாக எடுத்து ரிலேஷன் எழுதிடலாமா? ஆர் உறவு எழுதிடலாமா? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3. அப்போ 0, 3. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துச்சு? 4ன்னு வந்துச்சு. அந்த ஆன்சர் தான் 1, 4. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணும்போது 5ன்னு வந்துச்சு. எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 5. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3, 6. அடுத்தது 4, 7, 5, 8. அவ்வளோதான். உறவு எடுத்து எழுதியாச்சு, ரிலேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ உறவில் உள்ள எல்லா முதல் உறுப்புகளும் மதிப்பகமாகும். உறவுகளில் இருக்கிற எல்லா இரண்டாவது உறுப்புகளும் வீச்சகமாகும். பாருங்களேன், இது முதல் உறுப்பு, இது முதல் உறுப்பு, இது முதல் உறுப்பு, இது 4, 5, இது எல்லாமே முதல் உறுப்பு. அடுத்தது ரெண்டாவது உறுப்புனா 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஆரின் மதிப்பகம், அதாவது உறவின் மதிப்பகம், இதோட மதிப்பகம் தானே கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆரின் மதிப்பகம் அப்படிங்கிறது உறவுகளில் இருக்கிற முதல் உறுப்புகளின் கணம். முதல் உறுப்புகள்னால் அந்த நீல கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா? 0, 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஆரின் வீச்சகம் அப்படின்னா உறவில் இருக்கிற இரண்டாவது உறுப்புகளின் கணம் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளோதான். ஆரின் மதிப்பகம், ஆரின் வீச்சகம். கேட்டது மதிப்பகம் வீச்சகம் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் ஆல்.